என்ன தெரிகிறது? சொட்ட தலைய செருப்பால் அடி பண்ண உடனே நீ மூக்கு நோண்டாத, விரல் எடு, எடுத்து வை. 40,041 412 பங்காளி ஒரு வழியா அமௌண்ட்ட சொல்லிட்டான். ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். என்ன கலாச்சிட்டாராமா. ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலயும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேக்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா. இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோட போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிக்கிற யமன்டா, உலகாண்டவன்டா. ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிக்கிற யமன்டா, உலகாண்டவன்டா. பேரவைத் தலைவர் அவர்களே, யாரு பிச்சை மகனா? எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்கிற பயங்கர டென்ஷன் ஆகுதா? ஏன் தண்ணி வரல, எப்ப தண்ணி வரணும்னு கேக்குறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்ப கூட்டுவேன்னு கேக்குறேன். ஏன் தண்ணி வரல, எப்ப தண்ணி வரணும்னு கேக்குறேன். நக்கல்யா அவனுக்கு. ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உன்னை கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவையில்லை. அவர் இங்கே குறிப்பிடும் போது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது அவமானத்தை நான் தாங்குவதற்கு தயார் என்று சொன்னார். அது சரியில்லை. அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் நாம் அனைவருக்கும், தமிழக அத்தனை மக்களுக்கும் ஏற்படுகின்ற அவமானமாக நாம் கருத வேண்டும். அந்த முறையிலே அதுபோன்று நாம் என்பது அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவையில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். எம்பிகளே இல்லாத ஒரு கட்சி வந்து அனைத்து கட்சி எம்பி கொடுத்துருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லாத கட்சினா கூட பரவாயில்ல, ஆளுங்கட்சி கூட்டலாம். டீலிமிட்டேஷன் பில் என்னன்னு எங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாம கொடுக்குறாங்க. அதான் இப்போ கேள்வி பில்லே என்னன்னு தெரியாம கூப்பிடுறாங்களே, நியாயமா? அது கேள்வி கூத்தா இல்ல, சிரிப்பா இல்ல உங்களுக்கு? 177.25 25க்கு பதில் 177.25 25 என்று சொல்ல வேண்டும். 25. ஓ 25. புஷ்பம் புஷ்பம் ஏய் புஷ்பம் புஷ்பம் எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இந்த முதல்வருக்கு ஒண்ணும் தெரியாது, ஊழல் செய்ய தெரியாது, ஏமாத்த தெரியாது, ஊரை ஏமாற்றி உலகில் போட தெரியாது என்பதை சொல்லும்படி நகைச்சுவையாக உங்கள் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். குறிப்பிட்டு கோரிக்கை மனு சமைத்துள்ளார்கள். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. இல்ல வெளிநடப்பு பண்ண போகுது அப்படின்னு ஒரு தகவல் அறிய விரும்புகிறேன் என்பதும் நிறுத்திக் கொள்ளலாம். அதுதான் வெளியில தகவல் கிடைத்தது என்ற அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. ஒரு பெரிய தகவலை ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். பிஃபோர் த அசெம்பிளி கமெண்ட்ஸ் ரிப்போர்ட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. பினான்சியல் லாஸ் பண்ணது தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்ஸ் தான். தமிழே வரலையே. ரிலாக்ஸா இருங்க சார், ரிலாக்ஸா இருங்க. கூல் குட் அண்ட் பேட் அண்ட் குட். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம உறுதியா இருக்கிறோம், அதுல மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எப்படியாவது முயற்சி பண்ணி உங்கள்ட்ட வேலை ஆகத்தான். அந்த முயற்சினா டபுள் மீனிங் பேசுறீங்க. நாம போக நினைச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்துல தான்.
ரெண்டே 2 ஆப்ஷன் தான் தலைவர் அவர்களே. ஒன்னு மேகதாட்டு டேம் கட்டணும், இல்ல மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவுல என்ன முயற்சி? we don't need the dam, அவ்வளவுதான். no dam, no need of the dam. கரெக்டா சொன்னீங்க மேடம். இதுக்கு நடுவுல முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கிற. மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது, அவ்வளவுதான். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் அப்படியே ஜோக்கா அடிச்சு தெரியும். இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா, உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அனைத்து எம்பிக்கள் பிரச்சனை குறித்து நாளை டீலிமிட்டேஷன் சார்பாக, தமிழக உரிமைக்காக முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார் என்பதை எதிர்க்கட்சியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எதை விஷயமா பேசிட்டு இருக்கோம்? நீங்க சொன்னதுனால உங்களுடைய வார்த்தையை மதிச்சு நான் என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தனோ அதை பத்தி மட்டும் பேசினேன். ஏன் தண்ணி வரல, எப்ப தண்ணி வரணும்னு கேட்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்ப கூட்டுவேன்னு கேட்கிறேன். பயிர்க்கடன் தள்ளுபடி எப்ப பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு சம்பந்தமே இல்லாம நம்முடைய அமைச்சர் அவர்கள் வேற ஏதோ திசை திருப்ப பாக்குறாரு. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். மாவட்டத்துல இருந்து வரேன். பாலியல் துன்புறுத்தல் கேஸ் கொடுத்திருந்தேன். விஜய் மோகன் மாவட்ட செயலாளர் டிவிகே மேல கொடுத்திருந்தேன். 22ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன் சிஎம் செல்ல. திருமண உறவை தாண்டி ஏராளமான இளம் பெண்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் உள்ளிட்ட பல விலை உயர்ந்த சொகுசு கார்களை ஆதவ் அர்ஜுனா பரிசாக வழங்கி உள்ளதாக அவரது மைத்துனரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் விமர்சித்துள்ளார். ஏன் ஜோதிகளை வந்து அந்த பையன் வர்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தாங்க? தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதையே தான் நாங்களும் சொல்றோம். முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தவங்கள சொல்றதுக்கு முன்னாடி நீங்களும் ஒழுங்கா பேப்பர் படிங்க புத்தமாமா. நம்ம புட்ட நம்ம கிட்டே அங்கதான் அவர் தேடணும்னு நினைக்கிறேன் நானு. ஒரு ஹெட் கவுண்ட் மேலேயோ 1,28,000 கடன் இருக்கு சார். என்ன ஆட்டம் அது நான் இருக்கும்போது. நாங்கள் வந்து 1,28,000 ஒரு தனிநபர் கடன் என்று சொன்னால் நீங்கள் வந்து 60 நாட்களுள்ளாக 20,000 கோடி கடன் வந்து. எனவே சார் இது நான் சொல்லல சார். சார் முதல் பொறுமையா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, ரிலாக்ஸ், கூலா இருங்க, கூல் கொஞ்சம் கூலா இருங்க. நான் சொல்றேன் சார், ரிலாக்ஸா இருங்க சார். சார் ரிலாக்ஸா இருங்க. நீங்க கத்துறதுனால பிரயோஜனம் இல்ல சார். சொல்றத கேளுங்க. டென்ஷன் ஆவற. ஏன்டா இப்ப டென்ஷன் ஆவற? மச்சான் நீ ஏன்டா டென்ஷன் ஆவற? எதிர்க்கட்சிகள் கேட்ட கேள்விக்கு நீர்வளத்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்லணும்? நாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுன்னு சொல்லணும், இல்ல கூட்டலன்னு சொல்லணும். நாங்க மேகதாத்துல அணை கட்ட விட மாட்டோம்னு சொல்லணும், இல்ல அணை கட்டுவோம்னு சொல்லணும். ரெண்டுல ஒண்ணு இருக்கு. அதுக்கு நீர்வளத்துறை அமைச்சரும் பதில் சொல்லல. ஆதவர்ஜுனா பதில் சொல்ல சொன்ன. ஆதவர்ஜுனா இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டத்துக்காக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம் இல்ல, ரெண்டு தான் இருக்கு. நாங்க நாளைக்கு டீலிமிட்டேஷனுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறோம். அதுக்கு நீங்க வர்றீங்களா இல்லைன்னு சொல்லுங்க. இதுக்கு பேர் தெரியுமில்ல, டைவர்ட் பாலிடிக்ஸ். நாம ஒண்ணு கேட்டா நம்மளை வியக்கிற மாதிரி அவன் ஒண்ணு சொல்லுவான். எம்ஏ பிளாசபின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லுவாப்ல. அவன் நமக்கு அவ சொன்னது இங்க புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும். சபாநாயகர் வந்து எதிர்கட்சிகளை உட்கார சொல்லி பார்த்திருக்கான். ஆனா எனக்கு தெரிஞ்சது சட்டசபை 3 முறை கூடி இருக்கு. 3 முறையும் ஒருத்தர் சட்டப்பேரவை தலைவர் உட்கார சொல்லியிருக்காரு. 3 முறையும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினையோ இல்ல எடப்பாடி பழனிசாமியோ இல்ல அதிமுக உறுப்பினர்களோ இல்ல, இந்த தாவேகாவுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா நம்மாளு, அவரை தான் 3 முறையும் உட்கார சொல்லிருக்காப்ல. அறிவு கட்டவளே, நீ எல்லாம் ஒரு சித்தப்பாடா, உனக்கு வெக்கமா இல்ல? ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் அவனுக்கு சும்மாதானடா சால்வையை பிடிக்கிட்டு போனானுங்க. அவனுங்களை திரும்பி வர சொல்லி அழுகின முட்டையை மூஞ்சில வீசினா கூட பரவாயில்ல.
ஆசிட்ட மூஞ்சில விட்டு ஆட்டி பாத்ரூம் கழுவுற வழக்கமா தலை சப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டானுங்கடா. இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையாடா? கைது பண்ணும் பொழுது ஆப்போசிட் வீட்டில் தான் நம்ம குட்டி பகுதி இருக்கா அப்படில்ல அவருடைய வீடு. அவர் மேலே இருந்து இந்த கைது நடவடிக்கை அங்கேருந்து லைவ் போட்டு ஏதோ ஒரு சைக்கோவுக்கு, ஏதோ ஒரு நாசிஸ்டுக்கு, ஏதோ ஒரு பாசிஸ்டுக்கு, ஏதோ ஒரு குரூர வக்கர புத்தி கொண்ட ஒருத்தருக்கு லைவ்ல இந்த வீடியோ போட்டு காமிச்சிட்டு இருக்காப்ல. என்ன ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறான், ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறான், பேத்தனமா பேசாம இருக்கீங்க. கைதுங்கிறது எல்லா சேனலும் லைவ் போயிட்டு இருக்கோம். அதை தாண்டி அதையும் விட 2-3 செகண்ட் தான் முன்னாடியே அப்பவே பார்க்கணும் அப்படின்னு அங்கேருந்து லைவ்ல வீடியோ போட்டு காமிச்சிட்டு இருக்காப்ல நம்ம குட்டி பகவதி. நீ என்ன மூணு சாமியா? ஏண்டா கீரி புள்ள தலையா? இச்சிக்கல புத்தி போகுதா? நாயே நாயே. உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவியை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே. சரி, அங்க வந்து கேட்டா மட்டும் பதில் சொல்ல போறாங்களா? இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். I don't think they have so much brain. These people are just a bunch of idiots. ரொம்ப ஓவரா போறீங்கடா. வேணாம்டா, தெய்வ குத்தமாயி போகுடா. So I will face the consequence. Thank you. இல்ல, சட்டசபையில மட்டும் கேள்வி கேட்டாங்கல்ல, என்ன பதில் சொல்ல போறாங்களா என்ன? டேய், என்னடா இப்படி அசிங்கப்படுத்துற? அப்படிதான் பண்ணுவேன். என்ன இப்போ அந்த அளவுக்கு அவங்க தகுதி கிடையாது. இதுக்கு மேல என்னால அசிங்கப்பட முடியாது. டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். விவசாய போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல, விவசாயிகள் அங்க போராடிட்டு இருக்காங்க தினமும். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. தயவு செஞ்சு எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்புங்க சார். டீம் இறங்கி இருக்க, அதுக்கு போன்ல மரியாதையா பேசிருக்கணும். பாருங்களேன், உங்க ஸ்டேஷனையே கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டா மெரினால போய் உட்காந்துருவாங்க மேடம். பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கே தெரியும், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஏன் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தரே, அது ஒரு பெண் அமைச்சர் ஒருத்தரே சொல்றாங்க, ஜட்டியை கட்டிட்டு உட்கார வச்சு உன்னை கொன்னு போடுவேங்கிறாங்க. அந்த தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொன்னு வெளிய எடுத்துருவேன். நீங்க எல்லாம் பொம்பளைங்களா இல்ல பிட்டாரீங்களா? இந்த அமைச்சர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், போதைப் பொருள் என்று வரும்பொழுது அந்த போதை பவுடருக்கு யார் எந்த அமைச்சர் ஃபேமஸா இருந்தாங்கன்னு, அவர் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்க முடியல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.